தளபதி கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் கூட ஆகலை. இது வரைக்கும் ஒரு தேர்தலையும் சந்திக்கலை. ஆனால் மாநில கட்சியிலேருந்து மத்திய கட்சி வரைக்கும் கூட்டணி கேட்டே இருக்காங்க. அதுதான் தளபதியோட வெற்றி. ஏன்னா தளபதி வெல்வது உறுதின்னு மக்களுக்கு மட்டும் இல்லை, பெரிய பெரிய கட்சிகளுக்குமே தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கி எல்லா கட்சிகளும் என்னோட கூட்டணிக்கு வா, என்னோட கூட்டணிக்கு வான்னு கேட்கறதுக்கு ஒரே காரணம், தளபதியோட கூட்டணி சேர்ந்தால் ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கை அவங்களுக்கு வந்துடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், அது தளபதி உடனே முடிவெடுக்க மாட்டார். ஏன்னா அவர் தெளிவாக இருக்கார் இந்த விஷயத்தில். யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டார். அவருக்குன்னு ஒரு பாலிசி இருக்கும், எப்போ அதை முடிவெடுக்குமோ எடுப்பார். நான் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாண்டே மாதிரி ஆட்கள், பெரிய ஒரு பத்திரிகையாளர் நம்மளாம் பார்த்துருக்கோம். ஸ்டார்டிங்கில் தளபதியை பற்றி ரொம்ப பெருமையாக, இவ்வளோ நான் எடுத்தேன், சென்சஸ் எடுத்தேன், 17%, 25% மக்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ண இருக்காங்க, பெரிய வெற்றிலாம் பேசிகிட்டு இருந்தார். இப்போ என்ன பேசுகிறார் பார்த்தீங்களா? அதாவது அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்தால் மட்டும்தான் அவர் சீட்டு வின் பண்ணுவார், இல்லைனா 10 சீட்டோட வின் பண்ண முடியாது. என்னது? அதாவது இன்டைரக்ட் ப்ரெஷர். நீங்கள் தனியாக போய் நின்னா தோற்றுருவீங்கன்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுத்து பேசுகிறாரு பாண்டே மாதிரி அவர்கள். இப்போ இவ்வளோ நாள் அவர் பாராட்டி பேசுறதுக்கு என்ன காரணம் என்றால், தளபதியை புகழ்ந்து பேசிட்டு அதற்கப்புறம் இன்டைரக்டாக நீங்கள் என் கூட்டணியை வாங்கன்னு கூப்பிட்றாரு. இதில் என்ன தெரியுதுன்னா, பெரிய பெரிய தலைவர்கள் மட்டும் இல்லை, பெரிய பெரிய பத்திரிகையாளர்களும் கூட்டணியை உருவாக்கி விடணும் தளபதியோடன்றது. இதுவே தளபதியோட வெற்றிங்க. 2 வருஷத்தில் ஒரு கட்சிக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு, இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குன்னா, ஒரு நல்ல மனிதன் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறது மக்களுக்கு நல்ல செய்யறதுக்காக, சம்பாதிக்கிறதுக்காக. ஏன்னா ஆல்ரெடி சம்பாதிச்சிட்டார். அவர் பார்க்காத பணமா? அது கூலாக சினிமா நடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு சண்டை போட்டுட்டு சம்பாரிச்சு போயிடலாம் இந்த பணத்தை. இங்கே தான் இங்கே கோடிகள் சம்பாதிக்க அவசியம் கிடையாது. எவ்வளோ சம்பாரிச்சாலும் என்ன பண்ண போகிறோம்? ஒரு மனுஷன் தேவைக்கான அளவுக்கு அவர் இருக்குது. இருந்தாலும் மக்களுக்கு நல்ல செய்ய வந்திருக்காரு. அதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, மக்கள்லாம் 1-2 சப்போர்ட் பண்ணி அவர் ஜெயிக்க வைக்கணும். கூட்டணியில் இருந்தாலும் அவர் கூட்டணியில் இல்லைனாலும் சரி, தளபதியை ஜெயிக்க வைக்கணும் நம்மளோட கடமை. இந்த பதிவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.